குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சென்டம் மேக்ஸ் இதுலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.5 வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க எனக்கு ஒரு ஒரு குழந்தை வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எனக்கு எக்ஸசைஸ் 4.5ம் 4.6ம் வந்து எனக்கு வீடியோ எடுத்து போட்டு விடுங்க மிஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்காக இந்த சம்மை வந்து நான் போட்டு தரேன். சரிங்களாப்பா? இதில் வந்து பாருங்கள் நிறைய சம்ஸ் இருக்குது. எத்தனை 4 மாடல்ஸ் இருக்குடா. 4.5ல் 2 மாடல் இருக்குது, 4.6ல் 2 மாடல் இருக்குது. இதில் வந்து 4.5ல் வந்து பாருங்கள் லொக்கேட் சென்ட்ராய்டு ஒன்றும் ஆர்த்தோ சென்டர் ஒன்றும் இருக்கும். அப்புறம் 4.6ல் வந்து சர்க்கம் சர்க்கிளும் இன்சர்க்கிளும் இருக்குது. இந்த 4 மாடலில் ஒவ்வொரு சம்மும் நான் எடுத்து தரேன். அதுக்கு மேலே எந்த சம்மதில் டவுட் இருந்துச்சுன்னா அந்த சம்மை நாங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை போட்டு தரேன். சரியாப்பா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். Construct the LMN such that LM equal to 7.5 cm, M 5 cm, LN equal to 8 cm, rotated centroid அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாருங்க, நான் ட்ரா பண்ணியிருக்கேன். LM வந்து எவ்வளோ 7.5 cm போட்டிருக்கு. MN வந்து 5 cm, LN வந்து 8 cm. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், டயக்ராம் வந்து இப்போ ட்ரா பண்ணிடலாம். சரிங்களாப்பா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுக்கணும் என்ன அப்படின்னா LM வந்து எவ்வளோ 7 cm நான் லைன் போட்டுக்கிறேன். சரியாப்பா? 7 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணுறேன், லைன் போடுறேன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா MN வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 5 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு 5 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்து MN ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? MN 5 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா LN வந்து எவ்வளோ அப்படின்னா 8 சென்டிமீட்டர். ஸோ LN வந்து நான் என்ன பண்ணுறேன், 8 சென்டிமீட்டர் வச்சு நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே வச்சு நான் என்ன பண்ணுறேன், 8 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து L, இது M, இது வந்து N. ஓகேங்களா? LM வந்து 7.5 சென்டிமீட்டர், MN வந்து 5 சென்டிமீட்டர், LN வந்து எவ்வளோ 8 சென்டிமீட்டர். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா? இங்கேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், லைன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். சரியாப்பா? லைன்ஸ் வந்து என்ன பண்ணியாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும், இதில் வந்து என்னென்னா சென்ட்ராய்டு தானடா கேட்டிருக்காங்க. இப்போ எல்லிருந்து அபோவ் ஹாஃப் லெவல் எடுத்துக்காங்க. பாதிக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுங்க. எல்லேருந்து எவ்வளோ, அபோவ் ஹாஃப் லெவல் எடுத்துக்கிறோம். ஓகேவாப்பா? ஸோ அபோவ் ஹாஃப் லெவல் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறேன். சரியாடா? தெரியுதுங்களா? நல்லா தெரியுதா? சரியாப்பா? அதே மாதிரி எம்மில் வச்சு என்ன பண்ணுறேன், மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு எடுத்து கட் பண்ணிடுறேன். இது வந்து என்ன பண்ணுறேன், நான் ஜாயின் பண்ணிடுறேன். போட்டாச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், எம்என்லேருந்து அபோவ் ஹாஃப் லெவல் எடுக்கிறோம். எம்என் வந்து என்ன பண்ணுறேன், அபோவ் ஹாஃப் லெவல் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். அதே மாதிரி எண்ணில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு, இந்த 2 ஆர்க்கு மீட் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுறோம், லைன் போட்டுறோம். சரிங்களா? லைன் போட்டாச்சா? ஓகே, லைன் போட்டாச்சு. சரிங்களா? இந்த 2 மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குல்லப்பா, அந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு நேராக வச்சு பாருங்கள், இந்த எம்மை வச்சு அதுக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் போட்டுருங்க. இவ்வளோதான்ப்பா. இதான்ப்பா சென்ட்ராய்டு. அதாவது பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட் இதெல்லாம் செங்குத்தாக இருக்குது. இதுதான் வந்து என்னென்னா சென்ட்ராய்டு. ஓகேவாப்பா? புரிஞ்சுதுங்களா? சம்பு புரிஞ்சுதுங்களா?